Hi guys, நான் உங்க Siddhukumar. Welcome to Let's Talk Sound. So first நான் இதை ஆட் பண்ணேன். Then I wanted to mute it because எனக்கு frequency நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, frequency on the clean balance of the spectrum matters of a lot. ஒரு சாங்ல உங்களுக்கு இந்த பேட் தனியா ரொம்ப பிடிச்சிருக்கலாம், பட் சாங்கோட அது எவ்வளவு தூரத்துக்கு பிளெண்ட் ஆகுதுன்றதை நீங்க பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து எல்லா ப்ரொடியூசருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். நீங்களும் ஒரு ப்ரொடியூசர் தானே? ஸோ யா வான் வந்து கேமராமேன் மட்டும் கிடையாது, அவர் வந்து மல்டி டேலண்டட், வேற லெவல் சூப்பர்மேன். ஓ ஹாய் சேட்டா, வணக்கம். வந்துட்டீங்களா? வேணாம். ஸோ யா வான் வந்து ஒரு மல்டி டேலண்டட் அண்ட் ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் டூ. என்ன சொல்கிறது, ஒரு எமர்ஜிங் ப்ரொடியூசர். செம்மையாக நிறையா என்ன சொல்கிறது, ஒரு ஹி ஹாஸ் தட் நியூ ஏஜ் மியூசிக் சென்ஸ். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறையா சிங்கிள்ஸ் எதிர்பார்க்குறேன் ரொம்ப சீக்கிரம். என்ன வான்? சரி, ஸோ ஐல் கெட் பேக் டு த பாயிண்ட். ஸோ என்னன்னா, வான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் தானே? ஒரு ஆமா, என்னன்னா லைக் 2-3 லேயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அது வந்து யூ மைட் ரியலி லைக் இட். அது கிளம்சியா இருக்கிறது. சில பேர் இருப்பாங்க, தே வில் பி ஒரு லேயர் போட்டிருப்பாங்க, அந்த லேயர் வந்து -25 dBலாம் இருக்கும். என்ன சேட்டா, நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு ஒரு -25 dBக்குலாம் இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. பிகாஸ் -25 dB இருக்கும், +25 dB இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும். அது வி ஹேவ் டு டாலரேட். பாயிண்ட் என்னன்னா, அந்த -25 dB வந்து நம்ம ஒரு எந்த ஒரு நம்மளோட மெலடிக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டோன் வந்து நம்ம ஆட் பண்றோம்னா, இட் ஷுட் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ் இட். இட் ஷுட் காம்ப்ளிமெண்ட், இட் ஷுட் என்ஹான்ஸ் த சாங். ஸோ அது வந்து அந்த -25 dBலாம் வைக்கும்போது இட் ஓன்ட் என்ஹான்ஸ் ஆர் இட் ஓன்ட் பி எனிவே ஹெல்ப்ஃபுல் டு த சாங். ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு தூக்கி குப்பையில் போட்டுருங்க அந்த டோனை. வேறு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டோன் தேடுங்க. அது தனியாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த டோனை எடுத்து சேவ் பண்ணி வைங்க. மேபி இன் ஃபியூச்சர் உங்களோட பெட்டர் சாங்ஸ் லைக் அதர் சாங்ஸில் உங்களுக்கு இட் மைட் be useful, it might influence that particular melody. If it is not working in this song, don't force it. Definitely not really சொல்றது, it is nothing wrong to delete it. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத டோன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தூக்கி போடுங்க. அதுவே பாதி உங்கள் சாங்கை பெட்டர் ஆக்கிடும். இட் வில் பி தட் சினிமேட்டிக் ஃப்ளேவர். ஸோ ஒன்ஸ் இந்த பேட் ஐ இனிஷியலி புட் இட் இதுதான் போட்டிருந்தேன், நல்லா தான் இருந்தது. பட் லேட்டர் ஐ இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரிங்ஸ் டு இட். ஸோ நான் ஒன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் உள்ளே கொண்டு வரும்போது ஐ I wanted to get rid of the pads. ஏன்னா that strings itself gives that padோட அந்த ஒரு பர்பஸை வந்து ஸ்ட்ரிங்ஸே சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ ஐ didn't wanted to add more of it. ஸோ ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இங்கே வந்து நான் அப்போ சொன்ன அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ஐ மீன் அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வெறும் ஹிட்ஸ் மட்டும் இருந்தபோது ஸோ இங்கே வந்து எனக்கு இன்னும் அந்த ஒரு யூஷுவல் ஃபீல் இருந்தது. ஸோ அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு ஐ வாண்டட் டு ஆட் சம்திங் நியூ. ஸோ ஐ தாட் ஆஃப் கோயிங் ஃபார் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஒன்ஸ் ஸோ இது யூஸ்வலாக இருக்குது. ஸோ ஐ வாண்டட் சம்திங் மோர். இதை நான் எப்படி புதுசாக ஆக்கலாம்? அண்ட் நத்திங் ராங் இன் மேக் கோ டு டோன்ஸ் ஆர் கோ டு பிளகின்ஸ்க்கு நீங்கள் போகிறது வந்து தப்பே இல்லை. டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் வைல் ப்ரொடியூசிங் அ சாங். ஒரு சாங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் வந்து அந்த சாங் எப்படி வருதுன்றதை தாண்டி பிரேக் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் அந்த ஃப்ளோவாக போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு டோன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டோன் கிடைக்கும் போது உங்களுக்கான ஐடியாஸ் எல்லாம் ஆல்ரெடி போயிருக்கும். யூ மைட் பி பிளைண்ட் ஃபோல்டட். ஸோ அதனால வந்து கோ டு பிளகின்ஸ், கோ டு டோன்ஸ் ஆல்வேஸ் ஓகே இன் த இனிஷியல் ஸ்டேஜ்.
ஒன்ஸ் அதுதான் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பேங் வேணும். ஐ இமிடியேட்லி புட் கோ டு எல்லாமே எல்லாரும் பண்ற அந்த ஒரு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் தான் நானும் பண்ணேன். நத்திங் ராங். ஏன்னா ஐ ஐ ஐ ஐ டிடன்ட் வாண்டட் டு லைக் ஸ்பாயில் த ஃப்ளோ. ஸோ அதனால நான் வந்து ஐ வென்ட் வித் திஸ் பர்டிகுலர் ஹிட். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் ஹிட் போட்டுட்டேன். இப்போ வந்து ஐ வாண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி யூஷுவல் கிளீஷே. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஏதாவது பண்ணணும், புதுசாக வேணும். ஸோ ஐ தென் ஐ தாட் ஆஃப் வை நாட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து பிளான் பண்ணது. அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஐ ஹாவ் டு சே என்ன சொல்கிறது, திஸ் enhance the song better. ஸோ இதில் ஜஸ்ட் இஃப் யூ நோட்டிஸ், இது வந்து ஸோ இந்த ஒரு கிரெசண்டோ ஃபீல் வந்து எனக்கு இந்த சாங்கில் இந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் இந்த சாங் ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்க்கோ வந்து அந்த தாலாட்டு பாடுற ஃபீல் கொடுக்கணுன்றது தான் என்னோட இன்டென்ஷனாக இருந்தது இந்த இடத்துல. ஸோ அதுதான் ஐ வாண்டட் டு இந்த ஒரு ஸ்விங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஏரியா வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ இதுல வந்து நவ் அகைன் சாங்கோட கேட்டு பார்க்கும்போது யூ வில் ஃபீல் பெட்டர். ஸோ இங்க வந்து இந்த இன்பிட்வீன் கேப்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸோ அங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் எம்ப்டினஸ் இருந்துச்சு. ஸோ அந்த எம்ப்டினஸ் ஐ வாண்டட் டு ஃபில் வித் சம் நைஸ் பித்திகாட்டோ. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ளக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ கிட்டார்ஸோட எல்லாத்தோடையும். So these are the things I added. So as soon as இது வந்ததுமே ஓரளவுக்கு ஒரு பெட்டர் ஃபீல் கிடைச்சிருச்சு. தென் ஐ ஆல்சோ என்ன சொல்றது, இதுக்கப்புறம் தான் வந்து மேஜர் ஸ்பெஷல் திங் ஹேப்பன்ட். என்னன்னா ஐ வாண்டட் டு ரெக்கார்ட் லைவ் ஸ்ட்ரிங்ஸ். புனித்திட்ட போயிட்டு நான் வந்து லைவ் ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது, மச்சான் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஐ வாண்டட் இட் ஐ ஃபெல்ட் திஸ் வில் டூ ஜஸ்டிஸ். ஸோ அதனால ஐ சோஸ் டு ஸ்டிக் வித் வாட் ஐ வாண்டட். ஸோ அதனால நான் வந்து புனித் கூட சண்டை போட்டு அடம் பிடிச்சி ஸ்ட்ரிங்ஸ் லைவ் ஸ்ட்ரிங்ஸ் சேம்பர் போகணும்னு சொல்லி தென் சேம்பர் அப்படின்ற விஷயம் உள்ளே வரும்போது இட் வாஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டு இட். அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு வரும்போது ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி தேங்க் ஜோ ஸ்பெஷலி. ஏன்னா ஜோவோட ஸ்ட்ரிங்ஸோட இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இட் வாஸ் ரியலி அமேசிங். அண்ட் யா, ஸோ இப்போ வந்து ஐ ஜஸ்ட் பிளே இட் யூ. ஸோ இதோட சின்ஸ் நம்மளோடது வந்து இட்ஸ் நாட் வெரி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரல் எக்ஸாட்டிக் ரெக்கார்டிங் இல்லை. ஸோ வி ஹேட் அ நைஸ் பட்ஜெட் டீசென்ட் ஸ்ட்ரிங் ரெக்கார்டிங். ஸோ அது மட்டும் எனக்கு பத்தலை. ஸோ ஐ வாண்டட் டு ஆட் திஸ் ஸ்ட்ரிங்ஸ் டு இட் ப்ரோக்ராம் பண்ணது. See, this gives that spectrum and the grandness. So automatically once I bring this live strings to it, you check it out, color மாறிடுச்சு அவ்வளோதான். ஸோ எவ்ரிதிங்ஸ் சேஞ்ச்ட். ஸோ இந்த ஒரு நார்மல் ஹிட்ல ஆரம்பிச்சு இந்த ஹிட்ல ஆரம்பிச்சு இட் வெண்ட் ஆல் த வே ஹியர். Oh yeah. So இப்போ the song is almost ready, we have everything. ஆனா இங்கே நான் இவ்வளோ விஷயம் ஆட் பண்ணிட்டேன்.
So I wanted something more on the drop flavor, like in the ஒரு drop flavor கொடுக்கிறதுக்கு I wanted something more. So அங்கே I brought some nice percussions to it. So on the percussions வந்து like simple percussions, nothing much, like ஒரு kick start ஓட ஒரு normal kick, ஒரு 808. this 808 no, இது வந்து வேற லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். this 808 idea was like, you know, இவர் நக்குல் bro, he added this small element to it. So adding two kicks is totally fine, but EQing together அது ரொம்ப முக்கியம். So if you check it out, so இங்க வந்து இந்த கிக்குக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் கட் பண்ணியிருப்போம். So basically this was the actual tone, but we wanted to, like, you know, எனக்கு வந்து அந்த ஒரு 808 தான் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம். டோன்ட் கோ வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ கிக் போட போகிறேன்னா நீங்கள் கிக் மட்டும்தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரீக்வன்சியாக பாருங்கள், இமோஷனலாக அந்த சாங்கோட அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபீல் பண்ணுங்கள், அந்த இம்பேக்ட் கிடைக்குதான்னு பாருங்கள். ஐ ஃபெல்ட் திஸ் ஒன்லி கிக் ஆஃப் திஸ் டோன் இஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ். ஏன்னா வந்து I'll just play it to you without 808. Yeah. ஃப்ளாட்டாக இருக்குது. லைக் see, so எல்லா ப்ரோக்ராமர்ஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற விஷயம். ஸோ யூ சூஸ் அ, like, you know, if you plan to make a kick out of, like, you know, make a kick in this particular ஒரு ரிஃப்ல வந்து கிக் இருக்கணும் அப்படின்னா, அந்த குரூவில் கிக் வேணும்னா கிக் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நீங்கள் யோசிக்கணும். யூ டிசைன் த சவுண்ட் பேசிக்லி இங்கே. ஸோ திஸ் பர்டிகுலர் கிக் அலோன் இஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் இஃப் யூ நோட்டிஸ். ஸோ ஐ ஆடட் சம்திங் டு இட், லைக் an 808. This 808 வந்து again the only 808 won't do any favor. So நான் என்ன பண்றேன், I want the attack is from the actual kick. So attack எனக்கு தேவை, but அந்த sustain of that lows எனக்கு தேவை. So I want both 808 and the kick together, but all together sounds like, you know, rumble ஆகும். It will have a distorting flavor, like it won't have the detailing. Lows எப்பயுமே வந்து டீட்டெயிலாக இல்லைன்னா the song will always sound very muffled and like என்ன சொல்றது, it will have that பிஸினஸ். ஸோ அந்த பிஸினஸ் இல்லாமல் மீன் டைம் அந்த ஒரு ரம்பிளும் இல்லாமல் ஒரு க்ளீன் லோஸ் வேணும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தி ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஸ்போக் அபவுட் பிஃபோர். நீங்கள் கிக் வேணும் அப்படின்னா கிக் மட்டும் இல்லை, லைக் அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன ஆட் ஆன் தேவைன்னு பாருங்கள். ஸோ வித்தவுட் எனி EQ, just see, check it out. ஸோ அந்த கிக்கோட லோஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி like, you know, fighting each other, like ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ஃபைட் பண்ணுது. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் த லோஸ் டு 808 அண்ட் தென் தி ஆக்சுவல் கிக் ஃபார் த அட்டாக். ஸோ நான் EQ பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் ஹவ் இட் சவுண்ட்ஸ். திஸ் இஸ் வித்தவுட் EQ. with EQ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டாக் வரும்போது 808 டக் ஆகிக்குது. ஸோ திஸ் இஸ் வாட், லைக், யூ நோ, யூ ஹேவ் டு டூ, லைக். ஸோ இப்போ வந்து அந்த 808ஓட ஃப்ளேவர் வந்து தட் கிவ்ஸ் அ நியூ, like, you know, essence to the song. A nice highs, ஒரு பேண்ட், ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் பேண்ட், ஒரு ஹார்ட் பேண்ட்
or claps, snaps. There is another normal snap to it. Reverbish, snare. There's another different tone of snare. And if you notice, in the snare I made it wet. And this is dry. Wet, dry. This gives a nice dynamic. ஒரு டைனமிக்ஸ் கொடுக்கும், அந்த குரூப்க்கு ஒரு நல்ல ஒரு grip கொடுக்கும். Just check it out. Yeah. So once after I done with all these things, so அப்புறம் I wanted a nice interlude for the song. So நல்ல ஒரு interlude தேவைப்பட்டுச்சு. So that interlude I wanted to go with strings. But meanwhile எனக்கு strings வச்சு போனா கூட I wanted it to be very unique. ஒரு யூனிக்கான ஒரு டோன் தேவைப்பட்டுச்சு. ஸோ லைக் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோனாக மாற்றணும். இதை ஒரு 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 நார்மல் வயலின் சோலோவாக இருக்கக்கூடாது. தட் வயலின் சோலோ ஷுட் சவுண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்போது ஒன்ஸ் ஆஸ் சூன் அஸ் ஐ டிட் திஸ் இந்த ஒரு மெலடி நான் டிசைன் பண்ண உடனே ஒன்ஸ் ஐ கம்போஸ் இட், immediately Priyan came up with an idea we can create our own synth patch of a violin. So violin solo synthலயே நம்ம நம்மளே கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி then we created a synth patch. அதுதான் இது ஒரு மாதிரி it will be very rustic solo violin. ஏன்னா this is not live violin. இந்த live இதுக்கு கீழே தான் we added live strings to it. Yeah. Yeah. So that's how this happened. Very interesting ஒரு solo violin with synth patch. இது serum வச்சு crack பண்ணோம். So serum is always really good. My go-to synth processing plugin is serum. Zephyr serum is really good because என்னென்னலாமோ பண்ணலாம் அதில். நீங்கள் you can warp the tone, you can patch anything with anything. You can patch an envelope with oscillator, or you can do anything. நீங்கள் அதில் என்ன மாதிரி உங்களுக்கு ரவுட்டிங் வேணுமோ அந்த ரவுட்டிங் நீங்கள் அதில் பண்ணலாம். You can bring out kick. You can சைன் வேவ், நார்மல் ஒரு சைன் வேவ் வச்சோ ஏதோ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான தேவையான பர்கஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ப்ளக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கீ இன்ஸ்ட்ருமெண்ட் எது வேணும்னாலும் நீங்கள் you can create it, you can patch it, you can create it with with serum. So serum is always my go-to plugin. So yeah, once after done with this lead, and then or a nice orchestration after that. Okay, so song முடிஞ்சிச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. கிட்டார்ஸ் ஆட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணியாச்சு, பர்கஷன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டில் எனக்கு இந்த சாங்கில் நிறைய எலிமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடம்லாம் பத்தலை. வெறும் டிடி மட்டும் பத்தலை. ஸோ அந்த டிடிக்கு மேலே ஐ வாண்டட் டு ஆட் சம்திங். ஸோ ஹார்மனிஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹார்மனிஸ் நக்குல் ப்ரோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹி ஆல்வேஸ் நெயில்ஸ் பெஸ்ட். அவரோட ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐ வாண்டட் அ ஹார்மனி டு திஸ் பர்டிகுலர் ஏரியா. ஸோ அதனால நான் நக்குல் ப்ரோவோட வாய்ஸ் வச்சு ஐ ஆடட் சம் நைஸ் பேக்கிங். ஆட்டோமேட்டிக்லி இந்த சாங் என்ஹான்ஸ்ட் அந்த இடத்துல.
ஏன்னா ஸோ வித்தவுட் திஸ் ஜஸ்ட் இமேஜின் லைக் இட்ஸ் அகைன் லைக் யூனோ இதை கேட்டுட்டு நீங்கள் திருப்பி இதை வித்தவுட் த லைக் யூனோ ஹார்மோனிஸ் கேட்டால் இட் வில் பி வெரி பிளண்ட். ஸோ அந்த அந்த கேப்ஸ்லாம் வந்து லைக் தட் இட் இஸ் நீடட் பேசிக்லி. ஸோ இந்த ஒரு நைஸ் ஒரு இந்த ஒரு 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 ஹைஸ் தேவைப்பட்டுச்சு. So this is like this is the awe factor here. So அதுக்கு வந்து we add another layer of it. So I told you Nikhil always gives a magical touch to the song. So thanks bro. So yeah, இப்போ பாத்தீங்கன்னா like all together I'll play it. So this gives a sum up actually. ஸோ இந்த சாங்கில் இதுதான் இருக்குது. ஸோ சேட்டா வேறு ஏதாவது கேட்கணுமா? வான் உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணுமா? கொஷின்ஸ் எனி திங் டு பி ஆஸ்ட் இன் திஸ் சாங்? வேற என்ன மிக்ஸ் பண்ணதெல்லாம் எப்படி இருக்கா சொல்லி ஆகணுமா? ஸோ இதில் வந்து 2-3 விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லணும். ஸோ இந்த ஹோல் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து தேர் வாஸ் அ நைஸ் சோல் ஹூ வாஸ் ரியலி ஹெல்பிங் மீ அவுட். ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் மேஜராக நான் வந்து ஐ வாண்ட் டு லைக் யூனோ தேங்க் வம்சி. அவரும் வந்து லைக் இஸ் அன் அமேசிங் கம்போசர் அண்ட் லைக் யூனோ ஹீ ஆல்சோ லைக் யூனோ ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், சஜஷன்ஸாக இருக்கட்டும், like he always gives the best to me. And Rahul, Shrinisha, they have given a nice magical voice. So and the voice ரெண்டும் இல்லைன்னா அந்த சாங் இல்லை. ஸோ அந்த வாய்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லைக் like you know the after the composer lyricist. ஸோ விக்னேஷோட இந்த கண்ணு வீசி அப்படின்ற இந்த ஒரு வேர்ட் ஆர் லைக் யூனோ த ஹோல் ஓவரால் ஃப்ளேவர் லைக் அந்த சாங்கோட அந்த ஃபீல். ஸோ இது எல்லாமே அந்த லிரிசிஸ்ட் கையிலையும் இருக்குது. ஸோ ஆஸ் அ கம்போசர் திஸ் இஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் நோட். நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே மெலடி மேட்டர்ஸ். ஸோ நல்ல மெலடி இருந்தால் தான் அந்த நல்ல மெலடிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்குமே தவிர இட் ஓன்ட் ரிலீஸ் சேவ் ஒரு சேவராக இருக்காது. இட் வில் ஆல்வேஸ் பி அ like you know a complementer to the good melody, and a good singer with good lyrics and obviously good visuals and good story all together plays a vital role for a hit song. And I'm really glad that Kannavisi has like you know a wide range of audience who hear it and love it. Thanks for like you know cherishing it and like you know encouraging me to do such songs. So வேற என்ன சொல்ல வான் சொல்லுங்க. அவர் ஏன் நான் அப்படி கூப்பிட்டு கேட்குறேன்னா டேக் போகுது, டேக் அமுக்கிட்டு அவர் வாட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிருக்காரு. சரி சொல்லுங்க வான், வேற ஏதாவது இதுல நான் சொல்ல வேண்டியது இருக்கா? நீ பேசுனது போதும் அப்படின்றியா? ஸோ யா ஸோ விஷுவல்ஸ் அது சொல்லி ஆகணும். அஸ்வின் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை நக்ஷத்ராவாக இருக்கட்டும், ஆர் லைக் விஷ்ணு, சுபாஷ் ப்ரோ, எடிட்டர் லைக் யூனோ குமார் ப்ரோ, அண்ட் like you know every each and single technician behind the screen and on the screen, they have done the best part. So எல்லாம் together came the best actually. And of course சேட்டா அவங்க மிக்ஸும் தான், அது வேற லெவல். நான் உங்களுக்காக சொல்ல, நான் I'm telling it like you know from my heart. Yeah, so yeah, this is it. So thank you guys, thank you for watching.
ஹோப் யூ லைக் திட். இதுலேருந்து உங்களுக்கு லைக் யூனோ போதுமான விஷயங்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் a session of Kannavisi, and this is how it, like it's been made, and I'll come up with more videos soon. Thank you very much, and please channel subscribe பண்ணுங்க. Thank you, and share பண்ணுங்க.